ஹேடா ஃபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோட டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோஸ்லேயும் உங்களுக்கு கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து லைக் வந்து அதுக்கு டெலகிராமில் லிங்க் வந்து வச்சுருக்கேன். லைக் அது வந்து எப்படின்னா லைக் வந்து நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அது லிமிட்டேஷன்ஸே கிடையாது. ஃபுல்லி அன்லிமிட்டட் தான். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு ஸ்டோரியை ரெடி பண்ணி நீங்கள் யாருக்கு கேட்குறீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி நான் உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுவேன். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம தமிழ் மூவிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மூவின்ட்டு ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அது இந்த மெம்பர்ஸ் லைக் வந்து இதில் வந்து நான் ஹையாங் லைன்ஸ் மட்டும்தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இன்னொரு சேனலை வந்து வீமின் குக்து வரும். அண்ட் OT7க்குன்னு தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கேன். வேணுன்றவங்க தாராளமாக வந்து போய் பார்க்கலாம். வேணும்னா சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். வீடியோஸ் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டும் இருப்பேன். அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து ஒன்லி ஹையாங் லைன்ஸ் தான். ஸோ ஹையாங் லைன்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன்டா ஃபெரிஸ். ஓகேவா? அண்ட் நாம் இப்போ பார்க்க போகிறது அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மாமா பையன் பார்ட் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ டேரக்டர் ஸ்டோரிக்கலை பலண்ட ஃபெரிஸ் நம்ம ட்ரீம் ஃபேரி வேர்ல்டுக்குள்ளே போகலாம். லைக் இப்போ வந்து ஐஷுவும் ஜின்னும் ஐஷுவோட வீட்டில் தான் வந்து இருக்காங்க. லைக் வந்து அவள் பெரியம்மா பெரியப்பா வீட்டில் தான் இருக்காங்க. நான் போன எபிசோட்லேயே வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்படியே ஒரு 1 டே போயிருந்திருக்கோம். இப்போ செகண்ட் டே தான். ஐஷு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜின் வந்து கீழே வராரு. ஸோ கீழே வந்துட்டு ஜின் வந்து ஐஷுவோட பெரியப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட தான் வந்து இப்போ வந்து அவர் வந்து ஒரு விஷயம் கேட்க போகிறாரு. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. இல்லை மாமா, ஐஷு இப்போது ஸ்கூலில் தான் வந்து படிச்சிட்ருப்பா. அதான் மாமா அவளை ஊர்லேயே வந்து ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மாமா. அதுக்கு என்ன மாப்பிள்ள, தாராளமாக சேர்த்துருங்களேன். இல்லை மாமா, நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இங்கேயே ஒரு வீடை பார்த்து இருந்துட்டு அப்படியே ஒரு ஸ்கூல் போகிறதுக்கு எதுக்கு அவள் திடீர்னு வந்து ஸ்கூலை மாற்றணும், அவள் ஏற்கனவே போயிட்டுருக்க ஸ்கூலுக்கே போட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்கேன் மாமா அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. இல்லை மாப்பிள்ள, இப்போ உங்கள் பொண்டாட்டி நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை உங்களுக்கு உரிமை இருக்குது, பண்ணுங்க. அது அவகிட்டையும் வந்து கேட்டுருங்க. சரி மாமா, அவளோட சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படின்னு அவரும் வந்து போய் எடுத்துகிட்டு வந்தெல்லாம் கொடுக்குறாரு. ஐஷுக்கு ஸ்போர்ட்ஸ்லன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய லைக் வந்து சர்டிஃபிகேட்டு மெடல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கியிருக்காங்க. என்னம்மாம்மா இதெல்லாம், இவ்வளோ ஸ்போர்ட்ஸில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமாம் மாப்பிள்ள, ஸ்போர்ட்ஸ்னால் அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லாத்துலேயுமே கலந்து அட்லீஸ்ட் 3ல் அதாவது முதல் பரிசு, 2வது பரிசு, 3வதுன்னு வருதில்ல, அதில் கண்டிப்பாக அந்த 3ல் எதுலையாவது ஒன்று வந்துடுவா. 3வது வருவா, இல்லை திடீர்னு 2ல் இருப்பா, 1ல் இருப்பா. அந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கா மாப்பிள்ள. சரி சரி மாமா, நான் அவகிட்ட பார்த்து பேசிக்கிறேன் மாமா அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னும் ஐஷுவும் ரூமில் தான் இருக்காங்க. ஜின் வந்து ஐஷு கிட்ட கேட்குறாங்க, ஏய் பொண்டாட்டி. பாவா சொல்லு. இல்லாடி நீ ஸ்கூலுக்கு என்ன பாவா? இல்லடி, நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இங்கேயே ஒரு வீடை பார்த்து இருந்துட்டு நம்ம இங்கே இருந்துட்டு நீயும் ஏன் ஸ்கூலை மாற்றணும், இங்கே ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல்லையே நீ போகலாம்ல அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சிட்ருக்கேன். நீ என்ன சொல்கிற? பாவா, அதுதான் ஊர்லேயே வந்து ஸ்கூல் இருக்குல்ல பாவா, ஜங்குக்கு ஜிமினிட்டே அங்கெல்லாம் போகிறாங்கல்ல, நான் அதே ஸ்கூலுக்கே போகிறேன் நீ பாவா. இல்லை பொண்டாட்டி, நீ இங்கேருந்து ஸ்கூலுக்கு போய் பரவாயில்ல பாவா, எனக்கு உன் கூட இருந்து போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதான் நான் இங்கே வந்துடுறேன்னு சொல்கிறேன். நம்ம இங்கே ஒரு வீடை பார்த்து இருந்துக்கிட்டு. வேண்டாம் பாவா. ஏண்டி? இல்லை பாவா, எனக்கு அங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு. அத்தைங்க கூட
அப்புறமா உன்னோட அத்தை, அப்புறம் அவங்க பசங்க, உன்னோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கு பாவா. எனக்கு அங்கே இருக்க தான் பிடிக்குது, ப்ளீஸ் பாவா. சரி சரிடி, நீ உன்னோட சரி அப்போ ஒன்று பண்ணலாம், உன்னோட ஸ்கூலுக்கு போய் டிசி வாங்கிட்டு வந்துடலாம் சரியா? நீ உன் அப்பா கூட போய் டிசி வாங்கிட்டு வந்துடுற. சரி பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிட்டு இப்போல்லாம் வந்து கீழே வராங்க. ஸோ வந்து ஜின்னும் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமா, சரி போய் டிசி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் அவங்களோட பெரியப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறது ஜின் அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒயன் தான் இருக்காங்க. ஸோ ஒயனுக்கா இது ஒரு நல்ல சான்ஸ், அன்னைக்கு வேணால் நீ என்னை இது பண்ணியிருந்துருக்கலாம், இன்னைக்கு எப்படி வந்து உன்னை இது பண்ணோம் பாரு, கண்டிப்பாக உன்னை என் வழிக்கு கொண்டு வந்து தீருவேண்டா அப்படின்ற மாதிரி ஒயன் வந்து முடிவு பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு வந்து அவங்க சின்ன பக்கத்தில் தான் வந்து வராங்க, உட்காடுறாங்க. ஜின் கண்டுக்கல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அப்படியே அவங்க கை வந்து ஜின்னோட ஷோல்டர்ஸில் அப்படியே உரசுது. ஜின்னுக்கு செம்ம கோவம் வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, நகர்ந்து போகிறாரு. அதே மாதிரியே வந்து ஒயனும் நகர்ந்து 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 வந்து வராங்க. ஜின்னுக்கு அவர் வந்து கோவப்படக்கூடாது, கை நீட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரோல்டாக வந்து இருக்காரு. ஒயன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹேண்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஜின்னோட செஸ்ட்டில் தான் வச்சு அப்படியே ரப் பண்ணுறாங்க. ஏய் ஹேண்ட்ஸம், நீ ஏன்டா இன்னமும் அவ கூடவே இருக்க? அவளை விட ரொம்ப அழகா செக்ஸியாக நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் வந்து ஜின்னோட இயர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஜின்னுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. வேகமாக இருந்துச்சு, பலார்னு ஒரு அறையை விட்டு அவள் கழுத்து தான் பிடிச்சி அப்படியே வந்து தூக்குறாரு. நேற்று நைட்டு பண்ண மாதிரியே. நேற்று நைட்டு வாங்கினது பத்தலையா? திரும்பவும் வந்து வாங்குறதுக்கு வந்திருக்கியா? ஏன்டி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற? உன் அப்பா அம்மா நேற்று தானே அவ்வளோ புத்தி சொன்னேன், இன்னமும் தெரிஞ்சலையா உனக்கு? பாவண்டி உன் அப்பா அம்மா, இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆவாங்க? கொஞ்சமாச்சும் உன் அப்பா அம்மாவை பற்றி யோசிச்சு பாடுறி, உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இந்த மாதிரி கேவலமான ஒருத்திய இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உன் தங்கச்சி புருஷன்டினா என்கிட்ட இவ்வளோ கேவலமாக சீப்பாக நடந்துக்கிற அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வந்து மோசமாக அந்த ஜின் வந்து திட்டி விட்டு அவளை அகெயின் வந்து சோஃபாவில் கீழே போட்டு பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. என்னைய அடிச்சுட்டு போயிட்டான், நான் என்ன அப்படியே விட்டுருவேன்னு நீ நினச்சியா? விட்ட மாட்டேன்டா, உன்னை எப்படி அட்டையறன்னு பாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லைக் வந்து ஜின்னு வந்து அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி லைக் வந்து சீனெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி தலையெல்லாம் விரிச்சு போட்டு ட்ரெஸ்ஸை அங்கங்கே கிழிச்சு விட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி வந்து அவங்க அழுதுட்ருக்காங்க. வெளியில் அவங்க அம்மா வந்து வெளியில் போயிருந்துருப்பாங்க. உள்ளார வந்து பார்த்தா இந்த மாதிரி கோலத்தில் யாருக்காக இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிரும்ல, என்னாச்சு அப்படின்ற தன்னோட பொண்ணை இப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி பக்குன்னு ஆகும்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஆகுது. வேகமாக வராங்க. ஏய் என்னடியாச்சு ஓயான், என்னாச்சு உனக்கு? ஏன் நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? யார் என்னடி பண்ணா? அவங்களுக்கு அப்படியே அவ்வளோ இதாகுது, எமோஷ்னல் ஆகுது, ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது அவங்கள. அம்மா என்ன என்னடியாச்சு சொல்லி தோழடி, பயப்படுத்தாதடி, சொல்லுடி. அம்மா என்ன அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஜின் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏன்னா எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் இப்படி சொல்லுவாளா அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வருது. ஏய் என்னடி சொல்கிற? மாப்பிள்ளையா? ஆமாம் ஆமாம், அவருதாம்மா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் தங்கச்சி மட்டும் எனக்கு போதாது, நீயும் வரியா, ரெண்டாம் தரமும் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாருமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்காக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க ஒயனு. அவங்க அம்மாவுக்கு வந்து லைக் சின்ன அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்ற மாதிரியும் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த விஷயத்தில் இவெல்லாம் போய் சொல்ல மாட்டான்னு அவங்களுக்கு தோணுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு தாய் பாசம் அப்படின்றது ஒரு ஒரு அதிக ஸ்டெப்பாக தானே போகும். அவங்களுக்கு வந்து லைக் வந்து அவங்க வந்து
ஓயன் சொன்னதை முழுசா நம்பிடுறாங்க. அந்த டைம்ல தான் வந்து ஜின்னும் வந்து ஓரளவு கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கிட்டு உள்ளார வராரு. உள்ளார வந்து பார்த்தா, அத்தை வந்துட்டிங்களா அத்தை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிட்டே வராரு. உள்ளார வந்து பார்த்தா லைக் வந்து என்னோட அம்மா ரொம்ப கோவமாக வந்து சின்ன பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அத்தை, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மாப்பிள்ள, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல மாப்பிள்ள, என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சின்ன ஒன்றுமே புரியல. என்னத்தை சொல்கிறீங்க, நான் நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணீங்களா பாருங்க அப்படின்ற மாதிரி என்ன காட்டுறாங்க. சின்னுக்கு பார்த்ததுமே பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன லைக் வந்து அவருக்கு பார்த்ததும் புரிஞ்சிருச்சு, லைக் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அத்தை அத்தை எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைத்த, அவள் பொய் சொல்கிறத்த, போதும் மாப்பிள்ள போதும், எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த விஷயத்துல யார் மாப்பிள்ள போய் சொல்லுவா, ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணீங்க, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அழறாங்க. அத்தை நான் உண்மையதான் சொல்றத, நான் எதுவுமே பண்ணல தேவலை, அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா அத்தை அப்படின்ற மாதிரி சின்ன சொல்றாரு. ஆனா லைக் அவங்க என்னதான் இருந்தாலும் வந்து இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. அது எப்படி ஃபுல்லாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் வந்து டிசி எல்லாமே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு 1 to 10 days கழித்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. லைக் அவங்க உள்ளார வரும்போது ஏதோ கத்துற மாதிரி அலற மாதிரில சவுண்டெலாம் வருது. எல்லாம் பார்த்துட்டு போய் உள்ளார வைப்பாங்க. என்னாச்சு என்னாச்சு, ஏன் கத்துற, யார் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு பார்ப்பாங்க. உள்ளார வருவாங்க. அப்போ வந்து ஓயனோட அம்மா தான், என்னங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கை போச்சுங்க அப்படின்னு அவங்க அங்கே என்ன நடந்துச்சு, லைக் ஓயன் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பா அப்படின்றதெல்லாம் சொல்லி அவங்க வளராங்க. அப்படி லைக் வந்து மாப்பிள்ளலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு மாப்பிள்ளை நல்லா, எனக்கு மாப்பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்கு, அவர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார். அப்போது இந்த நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவாளா, சொல்லுங்க பாங்களாம். இது அந்த பொண்ணோட, நம்ம பொண்ணோட மான பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி அவங்க அலறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லைக் வந்து ஓயனோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லைக் ஐஷுக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. அவங்க வந்து வேகமாக ஓயன்கிட்ட வந்து பலார்னு ஒரு அறை தான் விடுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்ற மாதிரி கோபமாக வந்து கேட்குறாங்க. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், அந்த மாதிரி நடக்கிற ஆள் அவர் கிடையாது, இவ்வளோ கேவலமானவல்ல நீ, ச்சே அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு அகெயின் வந்து ஐஷு வந்து பையனை பலாருன்னு அகெயின் அரையிறாங்க. இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணிவிட்டு அப்படியே பழைய தூக்கி ஏன் புருஷன் மேலே போடலான்ட்டு பார்க்குறியா, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, நேற்று நைட்டுக்கு என்ன நடந்துச்சின்ட்டு நானும் பார்த்துட்டு தாண்டி இருந்தேன், கேவலமாக இல்லை, உன் தங்கச்சி புருஷன்கிட்ட இவ்வளோ கேவலமாக தான் நடந்துக்குவியா, அவ்வளோ வந்து அழகிறியா நீ. ஓயனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற ஐஷு அப்படின்ற மாதிரி ஓயனோட அப்பா கேட்குறாரு. அப்போ வந்து நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து ஐஷு வந்து சொல்கிறாங்க. கேட்டவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன சொல்கிற, ஆமாம்மா இந்த மாதிரி தான் நேற்று நைட்டு அவள் வந்து ஏன் புருஷன்கிட்ட நடந்துக்கிட்டா, இப்போ யாரும் வீட்டில் இல்லாத போது அவள் எதாவது வந்து பண்ணியிருந்திருப்பா, என் புருஷனை அடையிறதுக்காக தான் இவ இந்த மாதிரி கேடுகெட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்கா அப்படின்ற மாதிரி ஐஷா சொல்கிறாங்க. லைக் வந்து ஒயனோட அப்பாவுக்கு சமூகம் வந்துருச்சு. வேகமாக ஒயன்கிட்ட போய் அவள் கையை பிடிச்சி லைக் வந்து கையை பிடிச்சி திருப்புறாரு. அவள் சொல்கிறது உண்மையாடி, அவள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஆமாம் பொண்ணு இப்போ என்ன இப்போ அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. சமக்கம் வந்துருச்சு. பலார்னு அரையிறாங்க. என்னடி வேலை பார்த்து வச்சிருக்கு, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, அவருக்கு சமக்கம் வந்து பெல்ட்டை கழட்டி செம்மையாக அடின்னு அடிக்கிறாரு. உங்கள் அம்மாக்கா, ஐயோ என் பொண்ணு இவ்வளோ இதாக நடந்துக்கிறாளே, இவ்வளோ இப்படியா நான் என் பொண்ணெல்லாம் வளர்த்தேன், இப்படியா என் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஓயனா அப்பா அடிக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்காங்க. சின்ன மாமா மாமா வேண்டாம் மாமா விடுங்க மாமா,
நீங்க சும்மா இருங்க மாப்ள. இவளுக்கு ரொம்ப தான் வந்து செல்லம் குடுத்து கெடுத்து வச்சிருக்கா. அதனால தான் அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படுற வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கா. இவ என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்படின்ற மாரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இவள கல்யாணம் பண்ணி இந்த வீட்ட விட்டு அனுப்புனா தான் எனக்கும் நிம்மதியா இருக்கும், என் பொண்டாட்டிக்கும் நிம்மதியா இருக்கும். அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஐஷு வந்து நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஜின்கிட்டயும் சொல்கிறாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஐஷு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பாய் சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே ஊருக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வந்து ஜீப்பில் போயிட்டுருக்கும்போது ஜின்னுக்கு வந்து அவருக்கு வந்து புரியுது இந்த விஷயம் எவ்வளோ வந்து ஹார்ட் ஆயிருக்கும் ஐஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மூடு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஒய் பொண்டாட்டி, வா நம்ம ஹனிமூன் போகலாமாடி? ஆ, ஹனிமூனா? பாவா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க பாவா? ஏய், என்னாடி, கல்யாணம் ஆனால் ஹனிமூன் போகிறதெல்லாம் சகஜம் தானே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. ஆ, நாம் ஹனிமூன் போகிறோம், இப்போவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே ரூட்டை திருப்பி எங்கே கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னா வந்து நல்ல ஒரு மவுண்டன் சில்லான கிளைமேட்டுக்கு தான் வந்து லைக் வந்து ஏற்காடோ ஊட்டியோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நல்ல சில் கிளைமேட்டுக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து நல்ல ஒரு பெரிய லைக் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஜின்னுக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவர் வந்து அவரோட இதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஹோட்டலில், 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ரூமை வந்து போனதுமே வந்து கிடைக்கிற மாதிரி அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐஸ்வர்யம் கூட்டிகிட்டு அந்த ரூமுக்கு தான் வந்து போகிறாங்க. பாவா, இவ்வளோ காஸ்ட்லியாக வேணுமா நமக்கு? ஏய், நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோண்டி, அது என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு இவ்வளோ பெருசு தேவையான்ட்டு என்ஜாய் பண்ணலாம்டி பொண்டாட்டி. பாவா, வேண்டாம், பக்கத்தில் வராத. வருவேன்டி, வருவேன். காலையிலேருந்து ஒன்று தொட்டவே இல்லையல்ல, இப்போ நமக்கு நீ வேணும் பொண்டாட்டி. பாவா, வேண்டாம், சொன்னால் கேளு பாவா அப்படின்னு ஐஷு ஓடுறாங்க. ஜின்னும் துரத்துறாரு. அப்படியே வந்து அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக ஜின் வந்து ஐஷுவை அப்படியே தூக்கி ஒரு ஷோல்டர்ஸ் மேலே போட்டுடுறாரு. பாவா, விட்டு பாவா, பாவா, விட்டுறேன்டி, விடுறேன், நல்லா டீப்பாக விடுறேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நீ எவ்வளோ தான் கத்தினாலும் எனக்கு யாருக்கும் கேட்க போகிறதும் இல்லடி பொண்டாட்டி. 1 வீக்கு செம்மையான மஜா தான் அப்படின்ற மாதிரி அவர் ஐஷுவை வந்து பெட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அப்படியே தொப்புன்னு போடுறாரு. பவுன்ஸ் ஆகுறாங்க ஐஷு. சின்ன அவரோட டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு இப்போ அவர் அப்படியே பெட்டுக்கிட்ட ஒரு வேட்டையாடுறா எப்படி மெதுவாக வந்து போகுமோ அந்த மாதிரி ஜின் வந்து மெதுவாக வந்து போயிட்டுருக்காரு. பாவா, வேண்டாம் பாவா, எனக்கு வேணும் பொண்டாட்டி. ஐஷு வந்து பெட்டு பின்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. சின்ன ஐஷோட காலை பிடிச்சி அப்படி சர்றன்னு இழுக்கிறாங்க. அப்படியே அவங்க பெட்டில் படுத்த மாதிரி விழுந்துடுறாங்க. டக்கு டக்குன்னு வேகமாக ஜின் வந்து ஐஷு மேலே வந்துட்டு செம்ம ரஃப்பான ஒரு கிஸ்ஸு. ஜின் ரொம்ப ரஃப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ப்ரீத்தே பண்ண முடியல. ஜின்னை வந்து தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க. அப்படி ஜின்னு வந்து கிஸ்ஸு பிரேக் பண்ணுறாரு. என்னடி பிரீத்து, மூச்சு விட, விட்டு பாவா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, நல்லா வச்சுட்டு ஒரு கிஸ்ஸு ஒழுங்காக பண்ண விட்றியா? நீ இப்படி பண்ண நான் எப்படி பாவா தாங்குவேன்? பழகி கொடி, இது என்ன ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறேன். அவர் அப்படியே ஐஷோ போட்டுருந்த ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி போட்டு இன்னர்ஸையும் கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. அவரோட ஹேண்டு செம்மையாக ஐஷோட செஸ்டில் ப்ளே ஆகிட்டுருக்கு. அவரோட லிப்ஸும் டங்கும் ஐஷோட நெக்கு கிட்ட தான் அப்படியே வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐஷோவா மூணு பண்ணிட்டே இருக்காங்க. ஏய்
அப்படி தாண்டி கொத்துடி செம்மையா கொத்துடி அப்படின்னு அவர் வந்து டக்கு 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 டக்குன்னு 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே அப்படியே அந்தர பறக்குது. இப்போ 2 பேருமேவோட பாடியும் பெட்ஷீட்குள்ளார கவர் ஆகி இருக்கு. சின்னா அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து கீழே போகிறாங்க. ஐஷுவோட தைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரொம்ப வந்து லைக் இது வரைக்கும் பண்ணதை விடவே சின் வந்து ரொம்ப ரஃப்பாக வந்து ஹார்டாக பண்ணிகிட்ருக்காரு. செம்மையாக வந்து ஐஷுவோட தைஸை ஸ்ப்ரெட் பண்ணி செம்மையாக சக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐஷுவா ஜின்னோட ஹேரை பிடிச்சி செம்மையாக மூவ் பண்ணுறாங்க. அப்படியே சின் வந்து செம்மையாக டங்க் உள்ளாரெல்லாம் வந்து விட்டு டர்ஸ் பண்ணிக்கிட்டு செம்மையான சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து தைஸ் கிட்ட கிஸ் பண்ணி கடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ அப்படியே வந்து ஐஷுவோட பாடி ஃபுல்லும் கிஸ் பண்ணிட்டு கடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து உள்ளார விட்டுறாரு. நனைஞ்சு போன எள்ளு செடியா உசுறு நடுவதடி. ஒன் வீக்குமே இந்த மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்கு சின்ன அவ்வளோ வந்து சூப்பராக ஐஷுவை பார்த்துக்கிறாங்க. அண்ட் வந்து ரொமான்ஸும் கொஞ்சம் டேட்டியும் ரொம்ப அந்த அதிகமாக வந்து அங்கே அந்த 1 வீக்கும் போய் இருந்திருக்கும். மோஸ்ட்லி அவங்க ரூம்லேயே தான் வந்து இருந்திருப்பாங்க. சின்ன ஐஷுவை பெட்டை விட்டு விட்டு இருந்திருக்கவே மாட்டார். அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமா தான் சரி வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டும் போயிருந்திருப்பாங்க. இந்த 1 வீக் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி டைம்லலாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கே வந்து வராங்க. லைக் ஆல்ரெடி வந்து ஜின் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஹனிமூனுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. லைக் வந்து என்ன இருக்குன்னா லாஸ்ட்டாக கிளம்புற டே அன்னைக்கு என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா ஐஷுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிருந்திருக்கும். லைக் என்னன்னு தெரியல. லைக் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வந்து டயர்டாக ஃபயர் அந்த மாதிரி வலிச்சுக்கிட்டு காலெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை அது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சின்னும் வந்து அந்த ஒரு டே ஃபுல்லுமே வந்து நல்லா கேர் பண்ணிவிட்டு ஐஷுவை வந்து ஜீப்பு தானே ஸோ பின்னாடி சீட்டில் வந்து அவருக்கு வந்து நல்லா செக்யூராக படுக்க வச்சுட்டு அந்த மாதிரி தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் ஓரளவுக்கு மீடியமான இதில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருந்திருப்பார். ஐஷுவா ஜீப்பில் அவங்க தூங்கிட்டு இப்போ அவங்க உள்ள நடக்கவே முடியல அந்த மாதிரி இருக்குது. காலில் ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இருக்குது. அவரெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஸோ ஜீப் சவுண்ட் வரல. ஸோ எல்லாருமே வராங்க. அங்கே இருக்கிறது யாருன்னா ஜின்னோட அம்மாவும் சித்தியும். அண்ட் அதுக்கப்புறமா பாட்டி வந்து வெளியில் வரவே இல்லை. அவங்க ரூம்லேயே தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க வெளியில் வரதும் இல்லை. இப்போ அவங்க 2 பேரும் தான் வராங்க. வாங்க வாங்க என்ன ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டோம். அம்மா இந்த பேக்கை மட்டும் கொஞ்சம் உள்ளார எடுத்துகிட்டு போயிடுங்களா, ஐஷுக்கு மாதிரி உடம்பு சரியில்லை, நான் அவளை தூக்கிட்டு ரூமுக்கு போகிறேன். லைக் சின்னோட ஆச்சு தான். என்னடா ஆச்சு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை அத்தை, அவளுக்கு மாதம் மாதம் வர்றது தான் வந்து வந்திருக்கு. அச்சோ அப்படியா? ஆமாத்த ரொம்ப வந்து ஆமா சித்தி, ரொம்ப வந்து வீக்காக இருக்கா. ரொம்ப வந்து அவளுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிக்குது, காலெல்லாம் நடுங்குதுன்னு சொன்னா. நான் வந்து தூக்கிட்டு ரூமுக்கு போகிறேன், நீங்கள் பேகை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? சரிடா நீ அவளை எடுத்துகிட்டு போ, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு ஐஷுவை வந்து ஜின் தூக்கிட்டு அப்போ ரூமுக்கு தான் போய் படுக்க வைக்கிறாரு. அதே மாதிரி ஜின்னோட சித்தியும் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சிடுறாங்க. ஜின்னோட அம்மா வந்து சரி அவளுக்கு வந்து இதை லைக் வந்து கிராமத்தில் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதை குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கும்ல. ஸோ அதை தான் அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா நல்லா பார்த்துக்கோ, அவளுக்கு வேணுன்றதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் இருக்குது சிச்சி, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் நிறையாவே இருக்குது. சரிடா அவளை பார்த்துக்கோ இப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜின்னோட அம்மா வந்து அதை எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு வராங்க. ஐஷோ எந்திரிம்மா, இதை குடி, கொஞ்சம் வயிற்று வலிக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அத்தை வேண்டாம்,
குடிச்சா நான் வாந்தி எடுத்துருவேன் அத்தை, வேண்டாம் அத்தை. இல்லைம்மா, இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வயிற்று வலிக்கு இது குடிச்சா நல்லாயிருக்கும். இல்லை அத்தை, வேண்டாம் அத்தை, சொன்னால் கேளுங்க அத்தை, வாந்தி வந்துரும் அத்தை. இந்த மாதிரி இருக்கும்போது நான் எது இதை பண்ணாலும் வாந்தி வந்துரும் அத்தை, வேண்டாம் அத்தை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வாமிட் வந்துடுது. வேகமாக அவங்க வந்து எந்திரிச்சு ஓடுறாங்க பாத்ரூமுக்கு தான். அங்கே வாஷ் பேஷனில் செம்மையாக வாமிட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக முடியலை. சின்னதாக வந்து பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிறாரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி முதுகை தேய்ச்சி விட்டுக்கிட்டு அவங்க ஹேரெல்லாம் அப்படியே ஒரு சைடாக வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வாமிட் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே மவுத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ரொம்ப சோதாக தான் வந்து ஐஷு நடந்து வந்துட்டுருக்காங்க. என்னடா இப்படியே இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பாவமாக இருக்குது ஐஷுவை. லைக் அப்படியே வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. ஏய் ஐஷோ ஐஷோ, டேய் படுக்க வைடாவல அப்படின்ற மாதிரி சொன்னதோட ஜின்னும் வந்து ஐஷோ தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. சரிடா, அவள் தூங்கட்டும், நீ அவள் கூடயே இரு, நான் வந்து கஞ்சி பண்ணி வைக்கிறேன், பார்த்துட்டு அவளுக்கு சாப்பிடாமலும் இருந்தால் வந்து உடம்புல ஒன்றுமே இருக்காதடா, சரியா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கீழே போயிட்டாங்க. இப்போ வந்து போகிறதுக்கு முன்னாடி அம்மா என்னடா அம்மா, அந்த பேக்கில் உனக்கு, சித்திக்கு, சித்தப்பாக்கு, அப்பாவுக்கு, அப்புறம் தம்பிக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, அது அப்புறமா பார்த்துக்கலாம்டா, முதல்ல உன் பொண்டாட்டியை பாடுறா அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. சின்னதாக உங்களை கூடவே இருக்காரு. உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அவரும் வந்து அப்படியே வந்து தூங்கிடுறாரு. இப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் எந்திரிக்கிறீங்க. லைக் வந்து எந்திரிச்சு பார்த்தா செம்ம வந்து பிளட்டாக இருக்குது. லைக் வந்து ரொம்ப எக்ஸஸான ப்ளீடிங் ஆயிருந்திருக்கும். நீங்கள் ஐஷு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எக்ஸஸான ப்ளீடிங் ஆயிருந்திருக்கும். உங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு, இது இது எப்படி நான் சுத்தம் பண்ணுவேன், ஐயோ எனக்கு வேற முடியலையே, இதை எப்படி நான் சரி பண்ணுறது, ஐயோ இதை வேற பண்ணணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அழுகையாகவும் வருது. நீங்கள் வந்து இது அப்படின்ற மாதிரி லைக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பெட்டில் இருந்து எந்திரிச்சு ஜின் ஜின் பாவா அப்படின்னு சின்ன எழுப்புறீங்க. பொண்டாட்டி எந்திரிச்சிட்டியாடி? அவரும் எந்திரிச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு வந்து சின் கேட்குறாரு. அப்படியே உங்கள் ஐஷோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வழியுது. ஏய் என்னடி ஆச்சு, ரொம்ப ஏதோ வலிக்குதா, ஹாஸ்பிட்டல் போகலாமா? அதெல்லாம் பாவா. அப்புறம் என்னடி? அவங்க பெட்ஷீட்டை எடுத்து லைக் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதை பார்த்தா பிளட்டாக இருக்குது. என்னோட இவ்வளோ பிளட்டு போயிருக்கு, அவ்வளோ ப்ளீடிங்காக இருக்குது. ஆமாம் பாவா. சரி ஒன்றும் இல்லை, நீ போய் புளி, சரியா? நான் இதை எடுத்துகிட்டு போய் நானும் வாஷ் பண்ணிடுறேன் பாவா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் இப்போ. இல்லை பாவா, பரவாயில்ல, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, போடி. அவரும் வந்து உங்களை வந்து வலுக்கட்டாயமாக உள்ளார அனுப்பிச்சிட்டு, நீ குளிச்சுட்டு வா, நான் எல்லாத்தையும் இங்கே எடுத்து வைக்கிறேன், சரியா? அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லிவிட்டு ஐஷுக்கு வந்து குளிச்சதுமே போட்டுக்கிறதுக்கு வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு, இப்போ இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி சின்ன பெரிய யோசனையாக இருக்குது. அந்த பெட் கவர் எல்லாமே வந்து ஃபுல்லாக இதாகிருச்சு. ஸோ அவர் அதை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டு கீழே தான் வந்து வராரு. அங்கே வந்து ஜின்னோட சித்தி, அம்மா, அத்தை அப்படின்ற மாதிரி எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. பார்க்குறாங்க, என்னது இவன் எடுத்துகிட்டு வரான். 3 பேருமே இப்போ ஜின்னுக்கிட்ட தான் வராங்க. டே ஜின், ஜின்னோட அம்மா தான். என்னம்மா? டேய் இப்போ எப்படிடா இருக்கா, ஐஷுக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா, எந்திரிச்சிட்டாளா? எல்லாம் எந்திரிச்சிட்டாம்மா, குளிச்சிட்ருக்கா. சரிடா. அப்போ தான் ஜின்னோட சித்தி கேட்குறாங்க, இது நீ எங்கட எடுத்துகிட்டு போகிற? அது துவைக்கிறதுக்கு. அதை ஏன்டா நீ துவைக்கணும்? அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதத அப்படின்னு ஜின் போக பார்க்குறாரு. டே என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லத்த, சும்மா இருங்க, என் வேலையை செய்ய விடுங்க. இல்லைடா, நீ பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு, என்ன ஆச்சு, ஏதாவது உதவி வேணுமா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஜின் சொல்லிவிட்டு அவர் வந்து பின்னாடி தான் வந்து போகிறாரு. ஸோ துவைக்கிறதுக்குன்ட்டு வந்து அங்கே இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து போகிறாரு. என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அங்கே பார்த்தா லைக் வந்து ஒரு பெட்ஷீட்டை அவர் வந்து நோட்டீஸ் பண்ணல. பின்னாடி அவங்க 3 பேருமே வரதை அவர் போய் பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணார். ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இந்த இடத்துல அப்படியே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜின்னும் வந்து ஓப்பன் பண்ணி லைக் ஓப்பன் பண்ணதுமே அது பிளட்டாக இருந்து செம்ம ஷாக்கு. டே என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துடுறாங்க 3 பேருமே. ஜின் உடனே அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு.
இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா அது பெட்ஷீட் ஃபுல்லா பிளட்டா இருக்கு. ஆமா ஐஷூதுதான். இப்ப என்ன அதுக்கு? இதை ஏன்டா நீ பண்ற? என் பொண்டாட்டிக்காக நான் தான் பண்ணுவேன். தேவையில்லாம வந்து அவளே ஆல்ரெடி வீக்கா இருக்கா. இதெல்லாம் இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. என் பொண்டாட்டிக்காக நான் பண்ணிக்கிறேன். டேய் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி ஜின்னோட அத்தை சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவளால் சுத்தமாக முடியல. ஏற்கனவே வந்து எவ்வளோ ப்ளீடிங் ஆயிருக்கு, எவ்வளோ டயர்டாக இருப்பா. என் பொண்டாட்டிக்காக நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்க சரியா? இல்லை ஜென் அப்படி இல்லைடா, நீ இதை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? இல்லைடா, இது தீட்டு. என்ன தீட்டு? என்ன தீட்டு? குழந்தை பிறக்கிறது அது மூலமாக தானே பிறக்குது. அப்போ உலகத்துல இருக்க எல்லாருமே தீட்டுன்னு சொல்லுவீங்களா? சும்மா பழைய பஞ்சாங்கத்தை இங்க வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சமாச்சும் இதுல இருந்து வெளியில வர பாருங்க. தீட்டு கீட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் யோசிங்க அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்து அவர் வந்து வேஷ்டி எல்லாம் மடித்து கட்டிட்டு இப்போ அந்த ஹாட் வாட்டர் வரும்ல, ஸோ அதில் தான் வந்து நல்லா சுட தண்ணியில் ஊற வச்சு அவர் வந்து நல்லா சோப்பு போட்டு துவைச்சு அதை அப்படியே வெயிலில் காய போட்டுடுறாரு. அவங்களுக்கா அவங்க பையனா இப்படி அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அந்த டைம் தான் வந்து ஜிம்மின்னு ஜங்குக்கு டயங்களாம் கத்திக்கிட்டே உள்ளார வராங்க. அம்மா பெரியம்மா அத்தை அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வராங்க. என்னது இது, வீட்டில் யாரையுமே காணோம், சவுண்டே காணோம், ஒரு வேளை பின்னாடி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஜிம்மி 3 பேருமே வந்து போகிறாங்க, பின்னாடி வராங்க. ஐயோ இவனுங்களா? வேக வேகமாக வந்து 3 பேருமே வந்து லைக் ஜின்னோட அம்மா சித்தி அண்ட் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து உள்ளார வராங்க. இங்கே தான் இருக்கீங்களா? பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே சரி வாங்க நம்மளும் சேர்ந்து சும்மா உட்காரலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உள்ளார போங்கடா. ஏன்? ஏன் அத்தை? அப்படியே போங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சின்ன அவரோட மேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்திருப்பாரு. டே அண்ணா நீ எப்படா வந்த? நான் காலையில் தாண்டா வந்தேன். ஓஹோ சரி சரி, எப்படி இல்லை போச்சு ட்ரிப்பு? செம்ம மஜா போல. நீ மூடு, வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு தெரியுதா? வயசுக்கு மீறின பேசலாம் பேச்சுக்கிட்டு இருக்காதடா. இவன் எதுக்கு இப்போ கடுக்கடுன்னு இருக்கான் தெரியலையே. ஒருவேளை உன் அன்னை திட்டி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி டைம் சொல்லுவாரு. இருந்தாலும் இருக்கும், யாருக்கு தெரியும். டேய் அடங்குங்கடா, ரொம்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சரியா? அம்மா ஒரு காஃபி மட்டும் கொட்டு ரூம் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம் வந்து அவர் ரூமுக்கு தான் போறாரு. என்ன ஜிமினா, கல்யாணம் ஆனதும் ஆச்சு, உன் அண்ணி பின்னாடியே தாண்டா சுத்திக்கிட்டு இருக்காரு, வாழ்றான்டா அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் சொல்றாரு. ஜிமினோட அம்மாவா மண்டையிலே போட்டு வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுடா, உன்னோட மாமாடா. மாமா அதுக்கு என்ன போமா, உண்மையை தானே சொன்னேன். ஆனா சும்மா சொல்ல விடாதுமா, அண்ணி அக்காவை செம்மையா தாங்குன்னு தாங்குறான். ஆனா பின்னாடி இருந்து அவன் எதுக்கு வரான் யாருக்கு தெரியும்? ஒருவேளை ஏதாவது பொண்டாட்டியோட துணியை துவைச்சு போட்டிருப்பான் போயில அப்படின்ற மாதிரி ஃபன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய் சும்மா இருங்கடா, சும்மா எப்போ பார்த்தாலும் அவனை கலாய்ச்சிட்டு இருக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அத்தை இதெல்லாம் ஒரு டைம் பாஸ் அத்தை, விடுங்க விடுங்க. என்னோட பொண்டாட்டி கூட நான் இப்படிதான் அழகா பார்த்துப்பேன், அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்றாரு. டேய் டேய் டேய், முதல்ல 11th 12th முடிடா, காலேஜ் முடி. இப்பவே வந்து இன்னும் 5-6 வருஷத்துக்கு கழிச்சு நடக்கிறது, இப்பவே கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத. போமா, கனவு கூட காண விட மாட்டேன்ற. அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? கனவு காண சொல்லியிருக்காரு, அதை தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்றாரு. ஐயோ டே, அவரு நீ தூக்கத்துல கனவு காண்றத அவர் சொல்லல சரியா? உன்னையெல்லாம் எப்படிடா நான் பெத்தேன்? உன் புருஷன்கிட்ட போய் கேளு, உனக்கு ரொம்ப தான் வாய் நீளுது ஜிமேன் அப்படின்னு ஜிமீனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அது இப்போ உங்களுக்கு இப்போதான் தெரியுதோ அப்படின்ற மாதிரி டயாங்கு என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை, போங்க போங்க, போய் அக்காவுக்கு மாமா காஃபி கேட்டார்ல, போய் ரெடி பண்ணுங்க, போங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் அப்படி பின்னாடி என்ன பண்ணிருப்பா, ரகசியமாக ஏதோ பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் உண்மையிலே துணியை தான் துவைச்சானான்றது வாங்கிட நம்ம போய் பத்திரம் பொன்னாடி துணியெல்லாம் துவைக்கிறானா அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருமே போய் பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்தா பெட்ஷீட் இருக்கு. என்ன இது, பெட்ஷீட் இருக்கு, பெட்ஷீட்டியா துவைச்சிட்டு இருந்திருப்பா, யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கலாம்.
சரி வாங்கடா இதை பற்றி நம்ம என்னடா பண்ண போகிறோம், வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அண்ட் வந்து ஜின்னோட அம்மாவும் காஃபி எல்லாம் போட்டு வந்துட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. ஐஷுவா அப்போ தான் வந்து அவங்க எல்லாம் ஃபுல்லாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து பெட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன டோர் ஓப்பன் பண்ணிட்டு காஃபி, சரிம்மா, எதாவது வேணும்னா நான் சொல்கிறேன், சரியா? சரிடா, இப்போ எப்படி இருக்கா? இப்போ தாம்மா குளிச்சுட்டு வந்திருக்கா, நான் பார்த்துக்கிறேம்மா. சரிடா, ஏதாவது வேணும்னா கேளு, சரியா? பண்ணித்தரேன். சரிம்மா அப்படின்ற மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. ஜின்னும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஐஷு பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாங்க. பொண்டாட்டி, இந்தாடி காஃபி குட்ரி. வேண்டாம் பாவா. ஏய், ரொம்ப வீக்காக இருக்கடி, இதையாவது குட்ரி, அப்போ தாண்டி ஓரளவுக்கு சரியாக இருக்கும். வேண்டாம் பாவா. ஏய் பாரு, நீ எவ்வளோ வீக்காக இருக்கேன்னு, குடி பொண்டாட்டி அப்படின்னு ஜின் தான் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து இதுக்கு அடுத்த வர வீடியோ தான் வந்து கடைசி எபிசோடாக இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். ஸோ வந்து எப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கண்டா. ஃபேரிஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.